வணக்கம் வணக்கம் வணக்கம். இதில் நடந்தது என்னன்னு தெரியல. இது கரண்டு மாறுத மனுஷ வாழ்க்கையிலையுமே என்ன எல்லாமே மனுஷன் வாழ்க்கையாட்டாவே கரண்டும் அப்படி இருக்குது. கரண்டு மாதிரி தான் மனுஷ வாழ்க்கையுமே. கரண்டு போகும் வரும், அதே மாதிரி தான் மனுஷனுக்குமே இதயம் இருக்குது. அந்த அப்படியே பீங்கானில் ஃபால்ட் இருந்ததுன்னா கரண்ட் எடுத்து விட்டால் பீங்கானில் உள்ள இரும்பு முட்டுச்சுன்னா கரண்டு போகாது. ஆனால் அது ரொம்ப தூரத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்ததுன்னா கரண்டு தூரம் போகாது. மோட்டார் மெதுவாக தான் 440 வோல்டேஜ் போனால் தான் மோட்டார் தண்ணி எடுக்கு. அதாவது 3 ஹெச்பிக்கு எவ்வளோ 90 அடி மேலே தள்ளுமா, 5 ஹெச்பிக்கு எவ்வளோ தள்ளு அப்படிங்கிறத கரண்டுடைய வேலை. அதே மாதிரி தான் மனுஷனுடைய மூளையுமே மனுஷனுடைய வாழ்க்கையுமே. சிலதெல்லாம் அது என்னதையோ ஃபால்ட் இருக்குது. அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த எந்த நிகழ்ச்சி நடந்தாலுமே அவசரப்பட்டு பேசக்கூடாது. பேசின முறையில் பொறுத்துண்டு மெதுவாக பேசி மெதுவாக பழகினாத்தான் எப்போ வாழ்க்கைக்கு ஒத்து வரும். சும்மா கட்டப்பட்டு விட்டுனா வாழ்க்கைக்கு ஒத்து வராது. இந்த யூடியூப் சேனலில் சில பேர் அப்படி பேசினா அதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? மூளைக்கட்டு பைத்தியக்காரன் தான் பேசுகிறாம்பாங்க. அதையும் ஜனம் கேட்டுக்குவாங்க. நீ அவசரப்பட்டு போட்டால் அது ஒன்று காமிச்சிட்டேன் ஏன்னா அது உனக்கு நல்லதில்லை, அவங்க பேசுகிறதுக்கும் நல்லதில்லை. இருக்கிறத தீய மூட்டுறதுக்கு தான் நீ ஆரம்பிச்சுக்கிற. ஒன்றுமேல அந்த பழக்கத்தை போட்டு எப்படி பேசி பழகணுங்கிறது முதல்ல கற்றுக்கோ. உனக்கு ஒன்றும் அந்த காலேஜில் போய் அந்த கற்றுக்கூடிய சக்தி இல்லை. ஏன்னா நான் இது வரைக்கும் என்னுடைய மூஞ்சி காட்டாமல் வயசு 80 ஆச்சு. 80 ஆயுமே நான் யாருக்குமே ஏதாச்சும் அதில் பால்ட்டு வந்துடு இதில் பால்ட்டு வந்துடு மூஞ்சி காட்டாமல் பேசுகிறேன். நீங்கள் அப்படி இல்லை. உள்ளே டென்ட் கொட்டாய் போட்டு படம் போட்டு ஒவ்வொருத்தரை பற்றி காட்டுறீங்க என்றது அப்படி காட்டல. நான் வாயிலேயே தான் மறைமுகமாக ஊமப்படம் போடுற மாதிரி போட்டுக்கிறேன். அதில் பூராமே மக்களுடைய அனுபவத்தில் வந்திருக்கிறேன். உனக்கு வயசு என்னாச்சு, எனக்கு வயசு என்னாச்சு? 50 வயசாச்சு. பொறுத்து பேசணும். யாரையுமே அதில் நான் பேசணும்னா சிலதெல்லாம் காரமாக வரும், சிலதெல்லாம் அது நஷ்டத்துக்கு உண்டு பண்ணி விட்டுரு. இல்லை அதில் 4 பேர் ஒன்றுக்கு ஒன்று ஒரு கோபத்தை உண்டு பண்ணு. காமமும் கோபம் வந்தால் காமங்கிறது அது வந்தாச்சுன்னா எந்த பிள்ளையும் அடைச்சிடுவோம்னு ஒரு எண்ணம் வந்துடும். அதே மாதிரி கோழி சாவல் 2 சண்டை கட்டுதுன்னா கோபம் 2 பல்ட்டி அடித்து கீழே உழுவமிட்டு சண்டை கட்டு. அப்புறம் கோழியை பிடிச்சிட்டு போய் அவன் வெட்டி தின்னு போடுவான். அதே மாதிரி ஆட்டுக்கடாயுமா படுத்த 2க்கும் கோபம் வந்துன்னா வேலைங்க மட்டும் போகாது. அந்த மாதிரி நாம் அந்த தூண்டுற வேலையில் போய் நிற்கக்கூடாது. ஓடிபி சேனலில் இருக்கிறவரை நீதி வழங்குறவரை அது ஏதோ விஜயகாந்த் ஒரு படம் எடுத்துட்டு நீதி வழங்குறது போயிட்டார். நீ அந்த நீதி வழங்குறத அந்த படத்தில் இருக்கிறத முதல் வசனத்தை கட் பண்ணு. உனக்கு லாய்க்கில்லாத வேலை. வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ்நாடு முழுக்க குடிநீர் பணியாளர் இருக்காங்க. எங்கே நடக்கிற சமாச்சாரம் எங்களுக்கு தெரியும், மக்களுக்கும் தெரியும். யூடியூப் சேனலில் பேசுகிறா என்ன பேசுகிறாங்கிறது அவங்களுக்கும் தெரியும். தெரியாமல் போகாது. குழந்தை பிள்ளைய வாயில் வச்ச வேலை கிடைக்காமல் இருக்குது. வணக்கம் வணக்கம்.